வணக்கம் மக்களே. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருள் கிடச்சிருச்சுன்னு பார்த்தோன்னே ஐ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? அப்படி ஒரு சந்தோஷம் தான் நேற்று நான் மார்க்கெட்டில் பார்த்தேன். எப்பயும் காய்கறி விற்கிற இடத்துல இன்றைக்கி ஒரு அம்மா வித்தியாசமாக உட்காந்துருந்தாங்க. முன்னாடி போய் பார்த்தா தான் தெரிஞ்சது அவங்க வச்சுருந்தது வளையல். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாடி வளையலுங்க. பார்த்தா சும்மா விடுவோமா? எல்லா கலர்லேயுமே 4 அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் இருக்கிற கலர் எல்லாத்துலேயும் எடுத்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்து தரேன்னு வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த கண்ணாடி வளையலை நம்ம போடும்போது கழட்டும் போது ரொம்ப ஈஸியாக போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே எடுத்து கொடுத்தாங்க. நிறைய இருந்துச்சுங்க. அவங்கக்கிட்ட பார்க்க ஆசையாக இருந்தது. ஆனால் என் சைஸுக்கு தகுந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட இல்லை. கொஞ்சம் தான் கிடச்சிது. பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 டஜன் வளையல் வாங்கினேன். ஒரு டஜன் 50 ரூபா தான் சொன்னாங்க. நார்மலாக இந்த மாதிரி வளையல் ரேட் அதிகமாக இருக்கும். இந்த பொட்டு வளையல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இவங்கக்கிட்ட வாங்கும்போது ரேட்டு குறைவாக தான் இருந்துச்சு. அதே சமயத்தில் அவங்க செக் பண்ணி கொடுத்தாங்க. வளையல் உடஞ்சிருக்கா இல்லையாலாம் செக் பண்ணி கொடுத்தாங்க. நார்மலாக கண்ணாடி வளையல் ஒட்டுக்கா வாங்கும்போது கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம கலராக பிரித்து வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் சேர்த்தி தான் சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த ரெயின் ட்ராப் மாடல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது ரெயின் ட்ராப் கிடையாது. அவங்க சொன்னாங்க ரெயின் ட்ராப் இருந்தால் நீங்கள் ஒரு டஜனே ஃபுல்லாக வாங்கி ஆகணும், இப்படி கலரெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீக் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். பாருங்கள், நான் ப்ளூலேயே பார்த்திங்கன்னா 4 ஷேடு வாங்கினேன். இது ஒரு ப்ளூ, அப்புறம் இது ஒரு ப்ளூ, டார்க் ப்ளூங்க இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூலேயே லைட்டாக ஒரு லைட் கலர் வர மாதிரியான ப்ளூ, அப்புறம் இன்னொரு ப்ளூ. இந்த மாதிரி 4 ப்ளூ வாங்கினேன். எல்லாத்துலேயுமே கைக்கு 2 போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப கலகலன்னு வேண்டாம், ஆனால் அதே சமயத்தில் கண்ணாடி வளையல் போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லுமே. பாருங்கள், க்ரீனில் அது டார்க் க்ரீனு, அப்புறம் ஒரு லைட் க்ரீனு, அப்புறம் ஒரு சீ க்ரீன் கலருங்க. இந்த சீ க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விட்டால் அதிலே ஒரு டஜன் வாங்கிடுவேன். சரி, பரவாயில்லன்ட்டு வாங்கியாச்சு. மெரூன் அண்டு ரெட்டு, அப்புறம் கோல்டு கலருங்க. இந்த கோல்டு கலர் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்டாக 2 வளையல் கையில் வர போட்டு விட்டாங்க. அதையும் போட்டுட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி எல்லா வளையலும் வாங்கிட்டாங்க. என்ன மாதிரியே உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கண்ணாடி வளையல்னால் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறம்போது, அப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தான் இது போடுறதே விட்டுட்டேன். என்ன தான் கோல்டு வளையல் போட்டாலும் இந்த கண்ணாடி வளையல் போடுறதுக்குள்ள சந்தோஷம் எதுலேயுமே இருக்காதுங்க. எவ்வளோ பேர்த்துக்கு கண்ணாடி வளையல் பிடிக்கும்? அதுவும் இப்படி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலராக போடுறதுனா எவ்வளோ பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி மினுக்குதுன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க.